ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பா வேற மாதிரி வெறித்தனமாக ப்ரொமோவே பயங்கரமாக இருக்குப்பா. நம்மளும் காலையில் 12 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயா ப்ரொமோ காணன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தாறுமாறு சும்மா தக்காளி சோறு மாதிரி ஒரு ப்ரொமோ வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க இந்த பிக் பாஸ் டீம். அவங்களுக்கு ஒரு கோடி நன்றியை சொல்லணும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா வசமாக வந்து ஆதரவு சிக்கியிருக்காங்க. ஏன் ஆதரவு சிக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா பிக் பாஸ் ஒரு ரூல்ஸை சொல்லியிருப்பாரு, முகமூடியை கட்டிட்டு அவங்க போய் உட்காந்துருப்பேன், நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. இங்கே அதே மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க. அந்த ஆட்டிடியூடுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்குறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். சிரிச்சுட்டே வந்து ஃபஸ்ட்டு விசாரிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சும்மா பேரை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின் போது ஒருத்தராக எந்திரிச்சு சபரி விக்ரம் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. அப்போது பிரவீன்ராஜ் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆதரை வந்து உட்காந்துக்கிட்டு ஆதரை அப்படின்னும் போது அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. ஏன் ஆதரைக்கு மட்டும் எந்திரிக்க முடியல அப்படின்னு கேட்கும்போது இன்னொன்று சொல்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எந்திரிச்சு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஓகே, இந்த ஓகேன்னு சொன்னவொடனே எனக்கு டப்புன்னு தோணுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவங்களுடைய ஃப்ரெண்டு பூர்ணிமா இதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்கள் பேசும்போது சொல்லியிருப்பாங்க. டென்ஷனாக இருப்பார், கமலஹாசன் வச்சு செஞ்சுருப்பார். அதே மாதிரி இருக்குது. ஏமா அது நான் நேற்றே இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ண நம்ம சேனலில். இவங்க வந்து கரெக்டான ஒரு வேலை போயிட்டுருக்காங்க. இந்த சாயல் அந்த சாயலோட ஒத்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு, அதே மாதிரி ஒத்து போச்சு. இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேனா என்னம்மா அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்களுக்கு பதட்டமாகுது. இல்லை சார் நான் நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்போது, உங்களுக்கு முன்னாடி இத்தனை பேர் எந்திரிச்சு சொன்னாங்க, அதை ஏன் நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை பிரேக் பண்ண என்ன அர்த்தம் அப்படின்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் எந்திரிச்சு சொல்கிறது அது அவங்களோட விருப்பம் அப்படின்போது இவர் பூச்சி கலாச்சாராரு. உங்களோட விருப்பத்துக்காக நீங்கள் இங்கே வரல, இது வந்து அந்த ஷோவும் கிடையாது. ஒரு இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணும்போது அது வேறு இது வேறு போது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பழகுங்க. என்ன பர்சனலாக எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப ஹர்ட் ஆகிரும், அது நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி சொல்லி இந்த ப்ரோமோ முடியுது. ஸோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி இன்னொரு எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயமே போதும். ஏன்னா ஆதரை அவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணவே இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் முழுக்க. அவங்களுக்கே இந்த ஒரு விஷயம்னா இன்னும் என்னென்ன பேர் எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க. எஃப்ஜே அதிசயம், எஃப்ஜேலேருந்து கமுருதிலிருந்து நம்ம பிரவீன் காந்தியும் இருக்காரு, பிரவீன் ராஜுவும் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர், கெமி, இன்னும் வந்துட்டு நம்ம ரம்யா ஜோ, திவாகர், விஜய் பார்வதி, டேட்டு வேறு மாதிரி இருக்கும் போல இருக்கப்பா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூஸ் வந்துச்சு, இன்றைக்கி சரியான ரோஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நந்தினி வேறு வெளியே போன ஒரு காரணத்தினால சம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து இந்த டிலே அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. பட் இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன மாதிரி தோணுச்சு? அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆதரவு பண்ண விஷயத்துக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டார். பட் அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மையிலே உங்களுக்கு எப்படி தெரியுது? அது கரெக்டு தாங்க, அது அவங்களோட விருப்பம். இவங்க உட்காந்து சொன்னாங்க, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க எல்லாமே ஒரு இதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.